Hi, hello, வணக்கம் and welcome to my YouTube channel. This is the Uncreative. ஸோ இன்னைக்கு வந்து பிக் பாஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது இல்லையா? இன்னும் ஒரு 1 வீக்ல வந்து பிக் பாஸ் முடிஞ்சிரும். ஸோ இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு எவிக்ஷன் வந்து நடந்திருக்கு. யாருன்னு கேட்டிங்கன்னா சாண்ட்ரா வந்து எவிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சாண்ட்ரா வந்து ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தான் உள்ள வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டோட வந்தாங்க. தட் இட் செல்ஃப் இஸ் அ பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் ஹர். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்துட்டு அவங்களோட கேம் பிளே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்க வரைக்கும் சுவாரஸ்யமா இருந்துச்சு. சுவாரஸ்யமா இந்த சென்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி விளையாண்டாங்க. அவங்க மத்த கண்டஸ்டன்ஸ் பத்தி தெரிஞ்ச நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்மே வந்து எடுத்து வச்சு விளையாண்டாங்க. பட் ஒன்ஸ் பிரஜன் வந்துட்டு வெளியே போகும்பொழுது அப்கோர்ஸ் இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 பேரும் வந்து நாங்க தனித்தனி கண்டஸ்டன்ட் தான், பேரப் பண்ணி விளையாடுறதுக்கு நாங்க இங்க வரலன்ற மாதிரி சொல்றாங்க. பட் அவங்க பண்ண நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அந்த மாதிரி இருக்குல்ல, பெஸ்ட் கண்டஸ்டன்ட் சொல்லும்போது பிரஜின் சொல்றதும், இல்லைன்னா வந்துட்டு இந்த சேவிங் டிக்கெட் கொடுக்கறது வந்து பிரஜினுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க வந்து தனித்தனி கண்டஸ்டன்ட்னு நமக்கு தோணல. அவங்க அந்த மாதிரி நடந்துக்கல. ஸோ ஒரு வாட்டி பிரஜின் வெளியே போற மாதிரி வெளியே போயிட்டு கெமி எவிக்ட் ஆனதும் சரி, நெக்ஸ்ட் டைம் பிரஜின் உண்மையாவே எவிக்ட் ஆகும் போதும் சரி, அவங்க எமோஷனலி வந்து அவங்களோட எமோஷனை சேனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எமோஷனலி வீக்கான ஒரு பர்சனா இருந்தாங்க. அப்கோர்ஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் எல்லாருமே விட்டுட்டு தான் வந்து உள்ள இருக்காங்க. எல்லாருக்கும் குழந்தை இருக்கு, எல்லாருக்குமே ஃபேமிலி வெளியில இருக்கதான் செய்யுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து தொடர்ந்து என்னோட ஃபேமிலி விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. பிரஜன் போயிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட ஆட்டம் ரொம்பவே மோசமாயிடுச்சு. வெளியே படுத்துட்டு இருக்கிறது, அழுதுட்டே இருக்கிறது, ஷர்ட் போட்டுட்டு அந்த இதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கிறது. தட் மீன்ஸ் லைக் எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி இல்லையா, உங்களுக்கு மட்டும் தான் ஃபேமிலி இருக்கான்ற மாதிரி நம்மளுக்கு கேட்கணுன்ற அளவுக்கு வந்து நான் ஆல்ரெடி சாண்ட்ரா பத்தி ஒரு வீடியோ போட்டுருவேன். வை ஷி இஸ் எமோஷனலி ரொம்ப வீக் அண்ட் தென் வை ஷி இஸ் அசியூமிங் திங்ஸ்ன்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கனி கூட வந்து சில பிரச்சனையா இருக்கலாம். அந்த டான்ஸ் அந்த பாட்டை கண்டுபிடிக்கிற அந்த இதுல வந்துட்டு கனி ஆக்சுவலி எதுவுமே பாடல. அவங்க வந்து ஏதோ ஆனா நீங்க என்னோட குழந்தைய சொல்லிட்டீங்க, என்னோட குழந்தைய அக்யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு டிராமா. அஃப்கோர்ஸ் இது வந்து டிராமான்னு தான் சொல்ல முடியும். மேபி இஃப் இன் கேஸ் ஷி ஹாஸ் அ மெடிக்கல் ஹிஸ்டரி, ஷி ஷுட் நாட் ஹவ் கம் இன் டு பிக் பாஸ். ஓகேவா? பிக் பாஸ்குள்ள வந்து எல்லாருமே வந்து அவங்களோட விமர்சனத்தை வைக்க தான் செய்வாங்க. தட் ஃபெல்ட் லைக் அ டிராமா டு மீ அண்ட் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அந்த மாதிரி டிராமா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியே கனியை வந்து ரொம்ப அக்யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜய் சேதுபதி வந்து சொல்லிட்டதுக்கு அப்புறம் உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதான் கனி வாரம் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா அவங்க அதை எடுத்துக்கல. பட் விஜய் சேதுபதி வந்து சொல்லிட்டு உடனே வந்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த விஜய் சேதுபதி கிட்ட வந்து சும்மா தான் சாரி சார் அவர் உடனே எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி அவர் வந்து மாக் பண்ணது. இது ஒரு விஷயம் வந்து சாண்ட்ராவோட சைட்ல அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஃபீல் ஆச்சு. விஜய் சேதுபதி பயஸ்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து சாண்ட்ரா தொடர்ச்சியா தப்பு பண்ணிட்டே இருந்த பொழுதுமே கூட விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்டே சொல்லலாம். இதை கண்டிப்பா விஜய் சேதுபதி பார்க்காம இருந்திருக்க முடியாது, பிக் பாஸ் டீமும் பார்க்காம இருந்திருக்கவே முடியாது. பிகாஸ் வினோத் வந்துட்டு விஜய் சேதுபதி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றத விஜய் சேதுபதி பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து டைரக்டர் பிரவீன் வந்து வெளியே வந்து பேசுனது வந்து விஜய் சேதுபதி பார்த்திருக்காரு இல்லையா? ஸோ இவ்வளவு விஷயம் வந்துட்டு விஜய் சேதுபதி பார்த்திருக்கும் பொழுது சாண்டர்சன் அந்த விஷயத்த பத்தி எப்படி மிஸ் பண்ணியிருந்திருக்க முடியும். பட் யூ டோன்ட் வாண்ட் டு அட்ரஸ் இட் ஆர் கன்ஃபஸ் இட், அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கு. திஸ் இஸ் அஃப்கோர்ஸ் இங்க வந்து கண்டிப்பா அந்த ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கதான் செய்யுது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு விஷயம் வந்துட்டு பாரு அண்ட் கமருதீன் சாண்ட்ரா இந்த முக்கோணத்துல வந்துட்டு 3 பேர் மேலுமே தப்பு இருக்கோ? இதுக்கு நடுவுல ஒரு விட்டுட்டேன். சோ சாண்ட்ரா அதாவது வந்து பிரஜன் வெளியே போனது வந்து திவ்யா தான் காரணம். திவ்யாவும் அவங்களும் பேசிட்டு இருந்தது தான் வந்துட்டு வெளியில தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அந்த திவ்யா மேல அவங்க கோவப்பட்டு கத்துன ஒரு விஷயமா இருக்கலாம். தன்னோட ஃப்ரெண்டு மேல, உங்களுடைய ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்படுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் உங்களுக்கு 1008 உரிமை இருக்கு. பட் அதை காட்டுறதுக்கும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் தான் உங்களுக்கு உரிமை இருக்கு. உங்களோட ஃப்ரெண்டா பழகினோட ஒருத்தவங்க மேல காட்டுறதுக்கு உரிமையே கிடையாது. மூச்சுக்கு 3 வாட்டி என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், என்னோட ஹஸ்பண்ட் வேற யாரும் பார்க்க மாட்டாருன்னு சொல்ற சாண்ட்ரா எதுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து சேர்த்து வச்சு அவங்க ஹஸ்பண்ட் சந்தேகப்பட்டாங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. அண்ட் தென் த வே ஷி ட்ரீட்டட் திவ்யா வாஸ் அப்சல்யூட்லி லைக் அது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு எனக்கு. அது பர்சனலா லைக் இன்னொரு ஒரு விஷயம்னா திவ்யாவுக்கு வந்து எதுக்காக இவங்க பிஹேவ் பண்றாங்க, எதுக்காக இவங்க நடந்துக்கிறாங்கன்னு கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கும்போது இந்த பாரு அண்ட் கமருதீன் சாண்ட்ரா இஷ்யூ இருக்கு இல்லையா? சோ இந்த இஷ்யூல வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கேட்டா பெர்சன்டேஜ் வெயிட்டேஜ் படி பார்த்தா கமருதீன் அண்ட் பாரு மேலதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்க பண்ணது வந்து அஃப்கோர்ஸ் தப்பு. பிசிக்கலி வயலேட் பண்ணியிருக்காங்க, வயலன்ஸ்ல ஈடுபட்டிருக்காங்க, வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க. இது எல்லாமே பார்க்கும்போது இவங்க 2 பேர் மேலதான் தப்பு இருக்கு.
பட் இருந்தாலுமே சாண்ட்ரா பண்ண சில விஷயங்கள் வந்துட்டு நார்மலியும் மீறி அப்நார்மலா தெரியுது. அவங்க வந்து நேச்சுரலா பண்ணலையோ, இஃப் இட் இஸ் ஆக்டிங் டிராமா அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற மாதிரி சில விஷயங்களா இருக்குது. இன்னொரு ஒரு விஷயம் வந்துட்டு, இஃப் இஃப் ஷி ஹாஸ் அ மெடிக்கல் ஹிஸ்டரி, பேனிக் அட்டாக் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னா பிக் பாஸ் இஸ் நாட் அ ரைட் பிளேஸ் டு கெட் இன். அஃப்கோர்ஸ் ரைட், பிக் பாஸ் வந்து வீக் ஹார்ட் பீப்புள் பாக்குறதுக்கே அலோடு இல்லாத ஒரு ஷோவா இருக்கும்போது வீக் ஹார்ட்டடான ஒரு ஒரு மாமா ஒரு சாண்ட்ரா வந்து எப்படி ஷி டிசைடட் டு கம் இன் டு திஸ் ஹவுஸ்ன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை சுற்றியும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஓகேவா, இவங்க பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம், பேசின சில விஷயமா இருக்கலாம். அஃப்கோர்ஸ் அவங்களும் காமம் ருதின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க காமமே பண்ணியிருந்தாலுமே தட்ஸ் தேர் பர்சனல் ரைட். அஃப்கோர்ஸ் நம்ம அதை கேள்வி கேட்டிருக்கோம், அது அசிங்கமா இருக்கு நம்ம சொல்லியிருந்திருக்கோம். பட் வித்தின் தட் கண்டஸ்டண்டா இருந்துட்டு பாரோட ஃப்ரெண்டாவும் இருந்துட்டு அவங்க அந்த விஷயத்த எடுத்துட்டு வந்ததும் சரி, இவங்க ஸ்கேம்ட்ரான்னு சொன்னது 100% தப்பு. இவங்க இதை சொன்னதுமே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஏன்னா ஸ்கேம்ட்ரா எங்கேயோ இருக்கு, காமம் ருதின் எங்கேயோ இருக்கு. ஸோ தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் திங், பட் தட் ஹேப்பன். ஓகேவா. சோ இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ கனி மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆகும் பொழுதும் சரி, அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றது, நம்மளுடைய மீனவ பொண்ணு சுபி வந்து எலிமினேட் ஆகும் பொழுதும் சரி, சோ இவங்க எலிமினேட் ஆகுறாங்களே, பட் சாண்ட்ரா வந்து இன்னுமே இருக்காங்களேன்ற அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு. கனி கம்பேர் பண்ணும்போது சாண்ட்ரா எந்த விதத்துல நல்லா விளையாடிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சோ சாண்ட்ரா போயிருந்திருக்க வேண்டிய கண்டஸ்டன்ட், முன்னாடியே போயிருந்திருக்க வேண்டிய கண்டஸ்டன்ட், பட் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்துட்டாங்க அவங்க. பட் காசு வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டாரு நம்மளுடைய வினோத், கானா வினோத். சோ அவர் எடுத்துட்டு போன உடனே நம்ம கண்டிப்பா நினைச்சிருப்போம் இந்த வாரம் எலிமினேஷனே இருக்காதோ அப்படின்னு சொல்லி. பட் தட்ஸ் நாட் த கேஸ். சாண்ட்ரா இஸ் கெட்டிங் எவிக்டட். இட்ஸ் அன் ஹாப்பி நியூஸ் ரைட். ஹாப்பி நியூஸ் இன் த சென்ஸ் அவங்களுடைய தோல்விக்காக அப்படி கிடையாது, அவங்களை விட டிசர்வ்டான நிறைய கண்டஸ்டன்ட் வெளியே போயிட்டாங்க. ஸோ வித்தவுட் டிசர்விங் திஸ் பிளேஸ் அவங்க வந்து இப்ப வெளியே போறது இட்ஸ் அ ரைட் டெசிஷன். அட்லீஸ்ட் எப்பயாச்சும் பயஸ்டா இருக்க வேணாம் முடிவு பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் என்ன கேட்ட சாண்ட்ரா அந்த பணத்தை எடுத்திருந்திருக்கலாம். பிகாஸ் அட்லீஸ்ட் கானா வினோத்துக்கு வந்து தேவை இருந்துச்சு, தட் இஸ் அபார்ட். பட் இந்த கானா வினோத்துக்கு ஜெயிக்கணும்ன்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருந்திருக்கும். பட் சாண்ட்ரா வைஸ் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. அவங்க பணத்தை எடுத்திருந்தாங்கன்னு சொன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் உள்ள வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களே வெளியே போய் அவங்க ஹஸ்பண்ட் மீட் பண்ற மாதிரி நடந்துருச்சு. ஸோ எஸ், தட்ஸ் இட். ஸோ பிக் பாஸ் இஸ் கோயிங் டு எண்ட் சூன். ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து கொடுத்துட்டே இருக்கேன். டாடா, பாய்.